அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் அமைச்சர் சகாக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவேற்றிருக்காங்களா? பொய் தானே. இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அவருடைய கல்விக்காக வங்கியிலே கடன் வாங்கின கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்வி கடன் ரத்து செய்யல. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அதோட நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருக்கின்ற என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய தினம் சொன்னார் தேர்தல் நேரத்தில். ஆனா ரகசியத்தை சொல்லிட்டார் முதலமைச்சர். இந்த 2 சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வீதி வீதியாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் வீதி வீதியா பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த இளைஞர்களையும் அவருடைய பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த மக்களை மறைந்த அரசாங்கம் மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க. எந்த அறிவிப்பை நிறைவேற்றிக்கிறாங்க? ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் நான் இந்த வீதியிலே வருகின்ற பொழுது பார்த்தேன். பெரும்பாலும் சாதாரண மக்கள். நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், கிராமத்திலே பிறந்து வாழ்ந்தவன், ஏழைகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன், அவர்களோடு வாழ்ந்தவன், அவளுக்கு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவன். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி நடைபெற்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. செல்வர்களுக்கு தான் இந்த ஆட்சியிலே முதலிடம் புகலிடம், ஏழைகளுக்கு இல்ல. அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.